ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அன்னம் சமையல் தமிழ் சேனல். சுரக்காவில் எறா போட்டு கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் என்ற பட்டனை ஆன் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 1 வெங்காயம் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன், அதை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எறாவையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளியும் போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன், அது மீடியமான சைஸு, எங்க குடும்பத்துக்கு அது போதுமான அளவு. அதையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். சொரக்காய் வதங்கி வர வர அது தண்ணி விட்டுக்கிட்டே வரும், நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தா அது தண்ணி விட்டுக்கிட்டே வரும். பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டு இருக்கு பாருங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாச்சு. அது கூடவே 1.5 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து அது கூட பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டு விழுதா அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் ஊத்தி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. வெங்காயம் தக்காளி வதங்க பார்த்து நான் 1 ஸ்பூனு உப்பு போட்டுட்டேன், இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டுக்கலாம். அவ்வளோதாம்மா, சுரக்காயில எறா போட்டு கிரேவி ரெடி ஆயிடுத்து. நம்ம இனிமேல் இறக்கி வச்சிடலாம்.